ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் ஒரு சஜஷன் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதாவது எனக்கான சஜஷன் கிடையாது. என்கிட்ட ஒருத்தவங்க சஜஷன் கேட்டு வந்திருந்தாங்க. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க பேசிக் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மாஸ்டரிங் கோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சஜஷனோட என்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அதுக்கு என்னோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு விஷயமே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு பேசிக் கோர்ஸ் முடிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 6 மந்த் கேப்பு. அதாவது என்னோடய கெரியருக்கும், அதாவது நான் வேலை செய்கிறதுக்கும், நான் மாஸ்டர்ஸ் போகிறதுக்குமே எனக்கு ஒரு 6 மந்த் கேப் இருந்தது. கேப்பை நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு வேலையில் சேரணும். ஓகேவா? ஸோ அந்த வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடான ஒரு வேலையில் கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இமீடியட்டாக எனக்கு ஒர்க்கு கிடைக்கல. ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த 2 மந்த்து கழித்து நான் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் மாஸ்டர்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோடய மைண்டில் இருந்தது. ஸோ அதுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருந்தது. ஸோ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் எனக்கு இருந்தது. ஓகேவா? ஸோ நான் ஒர்க் அந்த 2 மந்த்ஸ் கழிச்சு நான் பேசிக் கோர்ஸ் முடித்து 2 மந்த் கழித்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னால் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டடாக என்னோடய மாஸ்டர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ தட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு 1.5 இயர் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தில் இருந்தேன். அதாவது ஸ்ட்ராங்கான டிசிஷனில் நான் இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு 2 சாய்ஸ் இருந்தது. ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அப்படின்னா ரிசைன் பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஸோ அப்போ என்னோடய மேனேஜர் ஸோ ஏதோ குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டார், என்ன உன் தலையில் ஓடுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி என்னோடய தலையில் 2 விஷயம் ஓடிட்டு இருக்குது. ஒன்று என்னோடய ஜாபில் நான் நெக்ஸ்ட் ஜாப் ட்ரை பண்ணட்டுமா, இல்லை அப்படின்னா நான் மாஸ்டர்ஸ் படிக்கட்டுமா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது உன்னோட கெரியர், நீ எந்த முடிவெடுத்தாலும் நீ தான் அதில் கஷ்டப்படணும். ஸோ இது டிசிஷன் உன்னோடது. ஆனால் நீ 2யும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தா அப்படின்னா முன்னாடி நீ போக முடியாது. அதனால் நீ என்ன பண்ணு, நல்லா யோசித்து எந்த பக்கம் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணு. ஒன்று நீ வேலை செஞ்சிட்ருக்க, நீ வேலை செஞ்சு அடுத்த கம்பெனி போனாலுமே உனக்கு வளர்ச்சி தான். இல்லை அப்படின்னா நீ அதை ரிசைன் பண்ணிவிட்டு மாஸ்டர் முடிச்சுட்டு நீ வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் அது உனக்கு நல்லது தான். ஸோ 2லையுமே உன்னோட ஆப்ஷன் தான். உனக்கு எது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ, நல்லா யோசித்து முடிவு பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த டைமில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம எப்படியும் படிச்சுட்டு வேலைக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இந்த ஒரு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். அடுத்து நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் அதில். ஓகே. ஸோ அண்ட் தென் அதுக்கு அடுத்த வருஷம் நான் 1 வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ 1 வருஷத்தோட எக்ஸாமை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதாவது நான் எக்ஸாம் எழுதுனேன், அதில் எலிஜிபிள் மார்க் இல்லாததுனால நான் அந்த 1 வருஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அந்த 1 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் ஸ்ட்ராங்காக மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷனில் இருந்ததுனால நான் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியே வந்தேன். ஸோ அப்போ என் கையில் என்ன இருந்தது, 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதோட என்கிட்ட மாஸ்டர்ஸும் இருந்தது. ஸோ அப்போ நான் ஓவர் குவாலிஃபைடாக இருந்தேன் ஒரு ஜாபுக்கு. எந்த ஒரு ஜாபுக்கு போனாலுமே என்னை வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஆளே கிடையாது. ஸோ நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூமே எனக்கு அவைலபிளாக இருந்தது. ஓகேங்களா? எனக்கு சஃபிஷியண்ட்டான நாலேஜை விட அதிகமாகவே இருந்தது. ஸோ தட் நான் எல்லா இன்டர்வியூஸுமே பாஸ் பண்ணேன். எனக்கு ஜாப் ஆஃபர்ஸும் நிறைய கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் பேசிக் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் பேசிக் கோர்ஸ் முடித்து ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிக் சிடிசி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு பிக் சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ
உங்களால் ஒரு 15 இல்லைன்னா 20 அந்த ஒரு சேலரியை தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அடுத்த ஒர்க் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அதை வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்கின் மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு 100% வேணும், 50% வேணும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சு நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் முடித்தாலுமே வந்து அதிகமான சேலரி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தியரி நாலேஜ் மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ தட் வந்து உங்களோட டிசிஷன். நீங்கள் மாஸ்டர்ஸ் முடித்தாலுமே வந்து பேசிக் சேலரியில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் இருக்கவே செய்யும். எனக்கு வந்து பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேலரியில் வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு. ஸோ தட் உங்களோட டிசிஷன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டஃப்பான டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் தான் நான் சொல்கிறேன். நிறைய டைம் எடுத்தீங்க அப்படின்னா நாட்கள் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதே வந்து மிஸ் ஆகிடும். ஸோ தட் பர்டிகுலர் டைம், அதாவது டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஆர் 2 டேஸ். உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஆட் பண்ண மறந்துட்டேன். உங்களோட சிச்சுவேஷனையும் வந்து ஞாபகத்தில் வச்சு கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைமில் எடுத்து உங்களோட கெரியரை வந்து லீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you in the next video.